Day 17. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா யூசேஜ் ஆஃப் ஹாவ் பீன், ஹாஸ் பீன், ஹேட் பீன் அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. முதல்ல பாருங்க, இந்த ஹாவ் பீன், ஹாஸ் பீன்லாம் நம்ம எந்த டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுலதான் நம்ம வந்து இந்த ஹாவ் பீன், ஹாஸ் பீன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒரு சப்போர்ட்டிங் வேர்ப் பார்த்தோம் இல்லையா. அதே மாதிரியே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோடைய சப்போர்ட்டிங் வேர்ப் என்னன்னா ஹாவ் பீன், ஹாஸ் பீன். அதாவது I, we, you, they இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்தது அப்படின்னா have been யூஸ் பண்ணிட்டு வேர்போட ing ஃபார்ம் சேர்த்துக்கணும். கண்டினியூஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்தாலே நம்ம வந்து வேர்போட ing ஃபார்ம் சேர்த்துக்கணும். இதை வந்து டிஃபால்ட்டா மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. அதே மாதிரி பாருங்க, he, she, இட் இந்த சப்ஜெக்ட்லாம் வந்தது அப்படின்னா நம்ம ஹாஸ் பீன் யூஸ் பண்ணணும். தென் வேர்போட ஐஎன்ஜி, அவ்வளவுதான், ஓகேவா. முதல்ல இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கறத எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். ஒரு விஷயம் கடந்த காலத்துல ஆரம்பிச்சு ஸ்டில் இப்ப வரைக்கும் கண்டினியூவா அந்த விஷயம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நான் வந்து உனக்காக காலம்புற 7 மணியில இருந்தே நான் வந்து காத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். நல்லா கவனிங்க, காலம்புற 7 மணில இருந்து நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்ம இப்ப நார்மலா அப்படித்தானே சொல்வோம். சொல்லுவாங்க தெரியுமா, இட் அது பட் ஆனால் வாட் என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இட் அது பட் ஆனால் வாட் என்ன மீனிங் அர்த்தம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நம்ம சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் நிறைய இதே மாதிரிலாம் சொல்லுவாங்களே, இட் அது பட் ஆனால் வாட் என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு. இது எதுக்காக சொல்றது அப்படின்னா, நம்ம பேசும்போதே வந்து இப்படித்தான் நம்ம பட் ஆனா இஃப் சப்போஸ் இட் அது அப்படிங்கிற மாதிரி பேசும்போதே நம்ம அப்படிதான் பேசுவோம். நம்மளே வந்து அதுக்கான இங்கிலீஷ் வேர்டையும் சொல்லிட்டு அதுக்கான மீனிங்கையும் நம்ம சொல்லுவோம், தமிழ் மீனிங்கையும் சொல்லுவோம். எது சொல்றோமோ இல்லையோ இந்த பட் ஆனால் அப்படிங்கிறத நிறைய யூஸ் பண்ணுவோம். சரி, பேச்சு வழக்குல இன்னமும் பாத்தீங்கன்னா அது வந்து நம்மளுடைய அந்த ஒரு தமிழ் இன்ஃபுளுன்ஸ் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆனா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி அதுக்குதான் சொல்லுவாங்க இட்டது பட் ஆனால் வாட் என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு. இதை நான் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா நிறைய வந்து இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து காலம்புற 7 மணில இருந்து உனக்காக வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இதோட மீனிங் உங்களுக்கு புரியுதா? இதான் இப்போதைக்கு நாம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போமா. பாருங்க, நான் உனக்காக காலம்புற 7 மணில இருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்ப என்ன வரும்? ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்ததுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஹாவ் பீன் அப்படிங்கிற சப்போர்ட்டிங் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். அதான் நம்ம சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு. சோ அப்ப வெயிட் அது கூட நம்ம ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்துக்கணும் இல்லையா, கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால I have been waiting. யாரு? உனக்காக. அப்ப for you. I have been waiting for you. காலம்புற 7 மணியிலிருந்து, அந்த 7 மணியிலிருந்து அப்ப நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணணும்? வெரி குட், since 7 o'clock. ஓகே, 7 o'clock காலம்புற அப்படிங்கிறதுனால இந்த மார்னிங் அப்படின்னு வேணா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மார்னிங். ஓகே, புரியுதா? I have been waiting for you since 7 o'clock in the morning. இதோட மீனிங் என்னன்னா, காலம்புற 7 மணியிலிருந்து நான் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு உங்க ஃப்ரெண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு 8 மணி 9 மணி சுமாருக்கு வராங்க. அப்ப நீங்க சொல்றீங்க, என்னப்பா நீனு, நான் உனக்காக 7 மணில இருந்தே வந்து காத்துக்கிட்டே இருக்கிறேன், வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்க கிட்ட சொல்றீங்க, ஓகேவா. உங்களுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் வரலாம், அதுக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ நான் அப்படிங்கிற மாதிரி கூட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாமே, நம்ம ஏன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு டவுட் வந்தா உண்மையாவே அது வந்து ஒரு ஹெல்த்தியான டவுட் தான். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம் தெரியுமா? டயத்தை நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நான் உன்னை நேத்தி பார்த்தேன்னா ஐ சா யூ எஸ்டர்டே தான் சொல்லணும், ஐ ஹாவ் சீன் ஹிம் எஸ்டர்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு விஷயம் வந்து தற்சமயம் தற்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லலாம். ஐ எம் ரைட்டிங், நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங், நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஷே இஸ் கோயிங், அவள் போய் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. ஆனா ஒரு டயத்தை நீங்க மென்ஷன் பண்றீங்க, நீங்க டினோட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அப்ப நீங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணுமே ஒழிய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா நான் காலம்பரை 7 மணியிலிருந்து உனக்காக காத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னா I have been waiting for you since 7 o'clock in the morning தான் சொல்லணும். I am waiting for you since 7 o'clock in the morning சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா அது கிராமட்டிக்கலா ராங். ஓகேவா? இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம டே 17ல இருக்கோமா? இது வரைக்கும் 16 டேஸ் வந்துட்டு கிராஸ் ஆயிருக்கு. நான் வந்து கடந்த 16 நாட்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். ட்ரை பண்ணுவோமா? கரெக்ட் தானே இது? சரி, இப்ப பாருங்க, நான் அப்போ ஐ வந்ததுனால நம்ம என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் யூஸ் பண்ணணும்? வெரி குட், ஹாவ் பீன். கற்றுக்கொண்டே இருக்கிறேன், அதுக்கு லேர்ன் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணலாமா? கண்டினியூஸ் அப்படிங்கறதுனால ஐஎன்ஜி, ஐ ஹாவ் பீன் லேர்னிங். என்ன நம்ம கத்துக்கிறோம்? இங்கிலீஷ் இல்லையா? எவ்வளவு நாளா? 16 நாட்களாக, கடந்த 16 நாட்களாக. அப்போ ஃபார் த பாஸ்ட் யூஸ் பண்ணலாமா? ஃபார் த பாஸ்ட் 16 டேஸ். அவ்வளவுதான். நான் லாஸ்ட் 16 டேஸா நான் வந்து இங்கிலீஷ் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டே இருக்கிறேன். நம்ம அப்படிதான் பேசுறோம், பாதி வார்த்தை தமிழ் பாதி இங்கிலீஷ் அப்படிதான் பேசுறோம். நம்ம இப்போ வந்து ப்ராப்பராகவே இங்கிலீஷ்ல பேசுறத கத்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, ஐ ஹவ் பீன் லேர்னிங் இங்கிலீஷ் ஃபார் த பாஸ்ட் 16 டேஸ் அப்படின்னா கடந்த 16 நாட்களாக நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இப்ப இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ்னு சொல்லலாம். நீங்க இந்த டயத்தை மென்ஷன் பண்றீங்க, அதனாலதான் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அவ காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறாள். அவள் என்ன வரும்? she. அப்ப she சப்ஜெக்ட் வந்துருக்கு, என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? has been இல்லையா? எழுதி கொண்டே இருக்கிறாள், எழுதுறதுக்கு ரைட், கண்டினியூஸ், அப்போ ரைட்டிங். she has been writing. காலையில் இருந்தே அப்போ என்ன வரும் வேர்டு? வெரி குட், சின்ஸ். ஓகே, சின்ஸ் மார்னிங். அவ்வளவுதான். அவள் காலையில் இருந்து எழுதி கொண்டே இருக்கிறாள்னா she has been writing since morning. இதே அவள் எழுதி கொண்டிருக்கிறாள் அப்படின்னா she is writing. அவ்வளவுதாங்க. இதான் இதோடைய மேஜர் டிஃபரன்ஸே. ஒரு விஷயம் ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம தாராளமா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொன்னாலே போதும். ஆனா நீங்க டயத்தை மென்ஷன் பண்ணி நீங்க டினோட் பண்ணி சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா அப்ப நீங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். கிளியரா? இப்ப பாருங்க, சென்னையில காலம்பர்ல இருந்து மழை வந்து பெய்து கொண்டே இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? மழை, அதை நம்ம இட்டுன்னு டினோட் பண்ணிக்கலாமா? இட்டு வந்திருக்கு, அப்ப என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? ஹாஸ் பீனா? வேர்ப் என்ன? மழைதான். அதாவது மழை பெஞ்சிட்டே இருக்கு, அப்ப ஐஎன்ஜி ஃபார்ம் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லையா? சோ இட் ஹாஸ் பீன் ரெய்னிங். எப்போல இருந்து? காலம்பர்ல இருந்து. இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் எங்க? Where? In Chennai. It has been raining in Chennai since morning. ஓகேவா? காலம்பர்ல இருந்து சென்னையில மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதே இப்ப சென்னையில மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இட் இஸ் ரெய்னிங் இன் சென்னை. அவ்வளவுதான். காலையிலிருந்து இதை டினோட் பண்றதுனாலதான் நாம இங்க ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். இதான் வந்துட்டு ஒரு மேஜரான டிஃபரன்ஸ். இதை புரிஞ்சிச்சா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
ஓகே ஃபைன். அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளா நம்ம வந்து கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். நம்ம இப்ப சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம்ல, இதுக்கே நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் கொடுத்தோம்ல, என்ன சென்டென்ஸ் பார்த்தோம்? I have been waiting for you since 7 o'clock in the morning அப்படின்னு பார்த்தோம்ல. இதையே நம்ம இப்ப கொஸ்டினா கேட்கலாமா? நீ எனக்காக காலம்புற 7 மணில இருந்தே வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாயா? இப்போ நீங்க வந்து வெயிட் பண்ண உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க கேக்குறீங்க, 7 மணில இருந்தே நீ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேக்குறீங்க. அதை நம்ம எப்படி கேட்கலாம்? நீ, யூ, அப்ப என்ன வரும்? ஹாவ் வருமா? ஹாவ் யூ பீன் அப்படின்னு கேட்கணும். ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் எனக்காக? ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ சின்ஸ் 7 o'clock. வேணும்னா இந்த மார்னிங் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஹேவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ சின்ஸ் 7 o'clock? 7 மணில இருந்தே நீ எனக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாயா? ஓகேவா? அடுத்து பாருங்க, I have been learning English for the past 16 days. நீ வந்து கடந்த 16 நாட்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறாயா? எப்படி கேட்கலாம்? நீ, இதுவும் அதே சேம் தான், ஹாவ் யூ பீன் தான் இல்லையா? ஹாவ் யூ பீன், என்னது? லேர்னிங் வாட்? என்னது? இங்கிலீஷ். Have you been learning English for the past 16 days? ஓகேவா? Have you been learning English for the past 16 days? கடந்த 16 நாட்களாக நீ வந்து இங்கிலீஷ் வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறாயா? She has been writing since morning. காலையில இருந்து அவள் எழுதி கொண்டே இருக்கிறாள். அவ காலம்பர்ல இருந்தே எழுதிட்டு இருக்கிறாளா? எப்படி கேட்கலாம்? அவள், she, அப்ப என்ன வரும்? வெரி குட். Has she been writing since morning? ஜஸ்ட் பிராக்டிஸ் தான். பண்ண ஆட்டோமேட்டிக்கா உங்களால இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டேம் ஷுவர் கேட்க முடியும். ஓகேவா? இது கஷ்டமோ நமக்கு வராதோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு டே 17ல இருக்கும். நாளையோட நம்ம டென்ஸ் முடிக்க போறோம். இந்த 30 days சேலஞ்சில் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 60% மேல 18 days நம்ம வந்து டென்ஸை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நாளைக்கு டே 18ஓட தான் நமக்கு டென்சஸே வந்துட்டு ஃபினிஷ் ஆகுது. ஸோ அதனால இந்த டென்சஸ்ல நீங்க கிளியர் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால ஒரு ஸ்டேஜ்ல ஏறி கூட கான்ஃபிடென்ட்டா இங்கிலீஷ் வந்து சரளமா ஒரு ½ hour ஸ்பீச் கூட உங்களால கொடுக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் உங்க குழந்தைங்களுக்கு, உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குலாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தா சொல்லி கொடுங்க. இன்னும் நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேவா? Has she been writing since morning? அவள் காலையிலிருந்து எழுதி கொண்டே இருக்கிறாளா அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, it has been raining in Chennai since morning அப்படின்னு இருக்கா. சென்னையில் மழை பொழிந்து கொண்டே இருக்கிறதா? இதை எப்படி கேட்கலாம்? Has it been raining அப்படின்னு கேட்கலாமா? Has it been raining in Chennai since morning? இதே இப்ப பாருங்க, சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறதான்னா ஈஸி ட்ரைனிங் இன் சென்னைன்னு கேட்டாலே போதும். ஆனா காலையிலிருந்து பெய்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு நீங்க டயத்தை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் has it been raining in Chennai since morning அப்படின்னு நீங்க வந்து present perfect continuous tense யூஸ் பண்ண முடியும். யூஸ் பண்ணி கேட்கணும். புரியுதா? இது கிளியரா? ஓகே. அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா present perfect continuous டென்ஸை பொறுத்த வரைக்கும் W1H கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா எது அதிகமா யூஸ் ஆகும்னா ஹவு லாங் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் யூஸ் ஆகும். நீங்க எத்தனை வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க எத்தனை வருஷமா இதை வந்து கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, எத்தனை வருஷமா நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹவு லாங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நம்ம நிறைய கொஸ்டின் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம். அடுத்து நம்ம அதை எப்படின்னு பார்த்துருவோம். இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன், இது ரொம்ப காமனா எல்லாருமே. இன்னொரு கொஸ்டின் பாருங்களேன், இது காமனா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்க இப்பெல்லாம் வந்துட்டு டயட்ல இருக்கிறீங்களா அப்படின்னு. இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா,
have you been dieting lately? லேட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சமீப காலமாக அப்படின்னு அர்த்தம். இப்பெல்லாம் நீங்க டயட்ல இருக்கிறீங்களா? ஹாவ் யூ பீன் டைட்டிங் லேட்லி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேவா? அடுத்து நான் இப்போ ஹவு லாங் பத்தி சொன்னேன் இல்லையா? நம்ம ஹவு லாங் பத்தி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பார்ப்போம். இந்த கம்பெனில நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? இன்டர்வியூல கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு கம் அக்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. இந்த கம்பெனில எத்தனை வருஷமா நீங்க வேலை பார்த்துட்டே இருக்கிறீங்க? எத்தனை, அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஹவு லாங் அப்படின்னா நம்மளுடைய சொல்லியிருக்கேன், எத்தனை வருடம், எத்தனை மாதம், எத்தனை நாட்கள், எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஹவு லாங் யூஸ் பண்ணலாம். நீங்க அப்போ யூ அப்ப என்ன வரும்? ஹாவ் யூ பீன் ஒர்க், அதான் வேர்ப் இல்லையா? அது கூட நம்ம ஐஎன்ஜி சேர்த்துப்போம் இல்லையா? ஓகே, இந்த கம்பெனில அப்போ இன் திஸ் கம்பெனி. ஹவு லாங் ஹாவ் யூ பீன் ஒர்க்கிங் இன் திஸ் கம்பெனி அப்படின்னா இந்த கம்பெனில நீங்க எத்தனை வருஷமா வேலை பார்த்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, எவ்வளவு நாட்களாக நீங்க வந்து இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் have you been teaching English? How long have you been teaching English? னா எத்தனை நாட்களாக அல்லது எத்தனை வருடங்களாக நீங்கள் ஆங்கிலம் கற்பித்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, எவ்வளவு நேரமா நீங்க வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? இதை எப்படி கேட்கலாம்? ஹவு லாங், இதுக்கும் ஹவு லாங் தான். எவ்வளவு நேரமாக, எவ்வளவு நாட்களாக, வருடங்களாக, மாதங்களாக, எல்லாத்துக்குமே நம்ம ஹவு லாங் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டின் வேர்டு தான் அதிகமா யூஸ் ஆகும். ஓகேவா? ஹவு லாங் டிபெண்டிங் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ் நாம் அதை புரிஞ்சுக்கணும். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் மீ? ஓகே, எவ்வளவு நேரமாக எனக்காக வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, காலையிலிருந்து அவன் என்ன எழுதி கொண்டே இருக்கிறான். இப்போ ஒரு பையன் வந்து ஏதோ எழுதிட்டே இருக்கிறான். நம்ம கேக்குறோம், காலம்பர்ல இருந்தே அவன் என்ன எழுதிட்டு இருக்கிறான்? அவன் என்ன எழுதிட்டு இருக்கிறான் அப்படின்னா வாட் இஸ் ஹி ரைட்டிங் அப்படின்னு கேட்போம். வாட் ஹி இஸ் ரைட்டிங்னு கேட்போமா, வாட் இஸ் ஹி ரைட்டிங்னு கேட்போமா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வாட் இஸ் ஹி ரைட்டிங் தான் கேட்கணும். இப்போ காலையிலிருந்து அவன் என்ன எழுதி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா இங்கதான் நாம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணணும். எப்படி கேட்கலாம்னா என்ன, வாட் இல்லையா, அவன், ஹி. அப்ப என்ன சப்போர்ட்டிங் வேர்ப் வரும்? ஹாஸ். வாட் ஹாஸ் ஹி பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக் இருக்கிறவங்களுக்கு நான் இது எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பேன். அதோட ரெஃபர் பண்றவங்களுக்கு கண்டிப்பா இது புரியும். அப்படி இல்லைன்னாலுமே நம்ம டென்சஸ்ன்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு 5.5 years பேக் 6 years பேக் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிருப்போம். அதுல we have uploaded 22 videos. அதுல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய நான் அங்கேயுமே டீச் பண்ணிருப்பேன். இதுவே உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு முறை இதை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதையே வேணாலும் ரிப்பீட் பண்ணுங்க. இல்லையா நீங்க அதுல போயிட்டு வேணாலும் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? வாட் ஹாஸ் ஹி பீன் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங்னா காலையிலிருந்து அவன் என்ன எழுதி கொண்டே இருக்கிறான். அந்த காலையிலிருந்துங்கிறத மென்ஷன் பண்றோம் அப்படிங்கறதுனாலதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம கேள்வி அமைக்கிறோம். டிஃபரன்ஸ் வந்து இதுதான். புரியுதா? அடுத்து பாருங்க, ஏன் போன் வந்து 2 மணி நேரமா வந்துட்டு அடிச்சுட்டே இருக்குது? ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஏன், ஒய், போன். அப்ப அதை வந்து இட்டாதான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் இல்லையா? ஒய் ஹாஸ் த போன் பீன் ரிங்கிங் ஃபார் 2 hours? ringing for 2 hours.
போன் 2 மணி நேரமாக ஏன் அடித்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து எப்படி ஓரளவு கொஸ்டின் மேக் பண்ண ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மேக் பண்றது அப்படிங்கிறது புரியுதா? ரொம்ப சிம்பிள், ஒன்றும் காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. கஷ்டம் கொஞ்சம் நமக்கு கடினமா இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 2 தடவை பாருங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நமக்கு இந்த அளவுக்கு கிராமர் போர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது போதும். எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், தென் அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்படி வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் மேக் பண்ணோங்கிறத பார்த்துட்டோம். நமக்கு பேசிக்கா சென்டென்ஸ் தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம கொஸ்டின் மேக் பண்ணா அதுக்கு ரிலேட்டடா நம்மளால ஆன்சரையும் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம யூசேஜ் ஆஃப் ஹாவ் பீன் ஹாஸ் பீனை பத்தி ஓரளவு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இது போதும். அடுத்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பார்ப்போம். ஏன் அதை இப்ப பார்க்க போறோம்னா ஹேட் பீனோடைய யூசேஜை நாம அங்கதான் தெரிஞ்சுக்க போறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இங்கதான் நம்ம யூசேஜ் ஆஃப் ஹேட் பீனை நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹேட் பீன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸ் அப்படிங்கிறதுனால வேர்போட ஐஎன்ஜி அது நமக்கு டிஃபால்ட்டா தெரிஞ்சது தான். இப்ப பாருங்க, நேத்தி வந்து 12 மணி வரைக்கும் நான் வந்து ஃபுட்பால் மேட்ச் வந்து வீட்டுல வந்து பார்த்து கொண்டே இருந்தேன். இதோட டெஃபினேஷனை முதல்ல நான் சொல்லிடுறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் பாஸ்ட்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் அந்த ஆக்ஷன் நடந்துட்டே இருந்து ஒரு சர்டன் டயத்துல அந்த ஆக்ஷன் வந்து முடிவடைஞ்சிருக்கும். அப்போ நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாருங்க, நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் நான் வீட்டுல வந்து ஃபுட்பால் மேட்ச் பார்த்து கொண்டே இருந்தேன். இதை எப்படி சொல்லலாம்னா நான் ஐ என்ன சப்ஜெக்ட் வந்தாலுமே ஹேட் பீன் தான் யூஸ் பண்ண போறோம். ஐ ஹேட் பீன் பார்த்து கொண்டே இருந்தேன். வாட்ச் கவனிக்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம். ஐ ஹேட் பீன் வாட்சிங். ஐ ஹேட் பீன் வாட்சிங் ஃபுட்பால் மேட்ச். ஃபுட்பால் மேட்ச் எது வரைக்கும்னா 12 மணி வரைக்கும், அப் டு 12 o'clock. ஓகேவா? இப்போ I had been watching football match up to 12 o'clock அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஃபுட்பால் மேட்ச் பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்களேன். நேத்தி நாங்க வந்து 12 மணி வரைக்கும் எங்க வீட்டுல வந்து டிவி பார்த்துட்டே இருந்தோம். அதனாலதான் நான் வந்து லேட்டா எழுந்திரிச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ லேட்டா போறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க ஏன் இன்னைக்கு நீ லேட்டா வந்த அப்படின்னு. அப்ப நீங்க சொல்றீங்க எங்க வீட்டுல நாங்க எல்லாரும் நேத்து நைட்டு வந்து 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருந்தோம், அதனாலதான் நான் வந்து லேட்டா எழுந்திரிச்சேன் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம்? நாங்கள். அப்ப என்ன சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்? வே யூஸ் பண்ணலாமா? வே. நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தோம் என்ன வரும்? had been. We had been watching TV until கூட யூஸ் பண்ணலாம். வரைக்கும் until till அதெல்லாம் கூட நம்ம ரீசெண்டா ஒரு வீடியோஸ்ல பார்த்தோம் இல்லையா? until till வரைக்கும் தாராளமா யூஸ் பண்ணலாம். watching TV until 12 o'clock. அதனாலதான் நான் லேட்டா எழுந்தேன். அதனால் அதுக்கு நம்ம என்ன கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம்? சோ நான் லேட்டா எழுந்தேன். got up late. ஆக்சுவலி இந்த சென்டென்ஸ் சொல்லும் போது சில பேருக்கு டவுட் வருதா? இது அவங்க பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயே சொல்லலாமே, ஐ வாஸ் வாட்சிங் டிவி அப்படின்னு. ஏன் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னு டவுட் வந்தா உண்மையாவே அதுவும் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான டவுட் தான். சொல்லுவாங்கல்ல அந்த குழம்பிய குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு. சில கன்ஃபியூஷன்ஸ் வரது வந்துட்டு உண்மையாவே நம்ம பாராட்டப்படக்கூடிய விஷயம் தான். அதாவது நம்ம ஈஸியா வந்து தெளிவு பெற்றணும் எதனால என்ன அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு விஷயம் கவனிங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அதுல நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன்னா ஐ வாஸ் வாட்சிங் நான் பார்த்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் ஸ்லீப்பிங் நான் தூங்கி கொண்டிருந்தேன். ஷி வாஸ் கோயிங் அவள் போய் கொண்டிருந்தாள் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். அதுல ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம், 2 ஆக்ஷன் நடக்கும் போது லாங்கர் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஷார்ட்டர் ஆக்ஷனுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. ஐ வாஸ் வாட்சிங் டிவி when the guest arrived. என்ன அர்த்தம் அப்படின்னா கெஸ்ட் வந்தப்ப நான் வந்து டிவி பார்த்து கொண்டிருந்தேன்
அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நீங்க டிவி பார்த்துட்டு இருந்ததுதான் லாங்கர் ஆக்ஷன். ஸோ ஐ வாஸ் வாட்சிங் டிவி. கெஸ்ட் வந்தது ஒரு நிமிஷத்துல கெஸ்ட் வந்திருப்பாங்க. இது வந்து ஷார்ட்டர் ஆக்ஷன். இங்க நீங்க வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு கிளியரா? ஏன் இந்த சென்டென்ஸை நான் சொல்றேன் அப்படின்னா, அப்படியே இந்த சென்டென்ஸுக்கு வாங்க. We had been watching TV until 12 o'clock, so I got up late. இதோட அர்த்தம் என்னன்னா, 12 மணி வரைக்கும் நான் டிவி பார்த்து கொண்டே இருந்தேன், அதனால் லேட்டா எந்திரிச்சேன். இப்ப பாருங்க, we were watching TV at the time guest arrived. இது வந்து என்னது? past continuous tense. நல்லா கவனிங்க. we were watching TV. we வந்திருக்கு, அதனாலதான் were அப்படிங்கிற சப்போர்ட்டிங் verb யூஸ் பண்றோம். நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தோம், அந்த நேரத்துல வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்க, அததான் நம்ம சொல்றோம். சோ பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது, அதை பத்தி மட்டும்தான் நாம பேசுறோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு காலகட்டத்துல ஒரு ஆக்ஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் இது நடந்து ஒரு சர்டைன் டயத்துல நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பத்தி, அதனாலதான் நம்ம இப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை இந்த சென்டென்ஸ்ல பேசுறோம். புரியுதா? இதுக்கப்புறமும் ஒரு ஆக்ஷன் நடக்குது, அந்த ஆக்ஷன் வந்து ப்ரீவியஸ் ஆக்ஷனை ரிலேட் பண்ற மாதிரி இருக்கு. நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம், அதனாலதான் நான் லேட்டா எந்திரிச்சேன் அப்படின்னு வருது. புரிஞ்சுக்க முடியுதா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால புரிஞ்சுக்க முடியும். See for example, I was waitingனா நான் காத்து கொண்டு இருந்தேன் அர்த்தம். I had been waiting for this moment. நான் இந்த நேரத்திற்காக தான் காத்து கொண்டே இருந்தேன். இது வந்து ரொம்ப காலமா, ரொம்ப வருடங்களா, ரொம்ப மாதங்களாக ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறீங்க. ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடந்துகிட்டே இருந்து ஒரு சர்டைன் டயத்துல முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்றீங்க. புரியுதா? I had been waiting for this moment. நான் இந்த நேரத்திற்காகத்தான் காத்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் வெயிட்டிங்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியுதா? இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. மேபி உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிடும். அவ வந்து ரொம்ப நாளையா வந்து பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தாள், அதனாலதான் அவ வந்துட்டு டயர்டா இருக்கிறா பாக்குறதுக்கு. இது நம்ம எப்படி சொல்லலாம்? அவள். இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் புரிஞ்சிருக்கும். ஆனா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்குமான டிஃபரன்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சென்டென்ஸ்ல நான் முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு பாக்குறேன். She had been practicing Bharatanatyam for many hours. So she looked tired. அதனாலதான் அவ பாக்குறதுக்கு சோர்வாக காணப்பட்டாள். She had been practicing Bharatanatyam for many hours, so she looked tired. அவ ரொம்ப நேரமாக பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டே இருந்தாள், அதனாலதான் அவ பாக்குறதுக்கு சோர்வா இருக்கா. சோ ஒரு பாஸ்ட்ல ஒரு விஷயம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடந்து முடிஞ்சிருக்கு. See for example பாத்தீங்கன்னா வந்து அவ வந்து காலம்புற ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 12 மணி வரைக்கும் கூட அவ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். She had been practicing Bharatanatyam from 10 AM to 12 AM அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். So she looked tired அப்படின்னு அர்த்தம். இதே இப்ப பாருங்க, அவ பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணப்ப அவளுக்கு ஒரு கால் வந்தது அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? When she got a call, she was practicing Bharatanatyam. அவளுக்கு கால் வந்தப்ப அவ பரதநாட்டியம் பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்தாள். இதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல. இதை நம்ம எப்படி இங்க பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லியிருக்கோங்கிறது புரியுதா? சோ ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்துல ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் நடந்து அது ஒரு சர்டன் பீரியட்ல முடியுது அப்படின்னா அப்ப நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றதுதான் ஆப்டா இருக்கும். கிளியரா? நான் வந்து சென்னை வருவதற்கு முன்பு திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எப்படி சொல்லலாம்? Before
I came to சென்னை. நான் சென்னை வருவதற்கு முன்பு. Before I came to சென்னை, நான் திருச்சியில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ I had been living in Trichy. Okay. I had been living in Trichy. Clear? Okay. இது போதும் past perfect continuous tense பொறுத்த வரைக்கும். இது வந்து நீங்க இந்த சென்டென்ஸை எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் இதுக்கு எப்படி கொஸ்டின் மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளா எப்படி நம்ம ஹவு லாங் யூஸ் பண்ணி அதிகமான கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல பார்த்தோம். அதே மாதிரியே பாஸ்ட் பெர்ஃபெக்ட்லயும் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துரும். இப்போ நீங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, நீங்க வந்து அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக எவ்வளவு நாழிகை எவ்வளவு நேரம் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்க? இதை எப்படி கேட்கலாம்? சிம்பிள், இதேதான். ஹவு லாங் had you been வெயிட்டிங் எதுக்கு? பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக. அப்ப டு கேட்ச் த பஸ்ன்னு சொல்லலாமா? பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு. ஓகே, ஹவு லாங் ஹேட் யூ பீன் வெயிட்டிங் டு கேட்ச் த பஸ்? பஸ்ஸை பிடிப்பதற்காக நீங்கள் எவ்வளவு நாழிகை காத்து கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இப்ப பாருங்களேன், இப்போ ரிப்போர்ட்டர்லாம் நீங்க இங்கிலீஷ் நியூஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து எத்தனை நாட்களாக மழை வந்து பெய்து கொண்டே இருந்தது. இப்ப ரிப்போர்ட்டர் கேட்பாங்க, ஒரு இடத்துல இப்ப நிலச்சரிவெல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து எத்தனை நாளா வந்து மழை வந்துட்டு பெய்து கொண்டே இருந்தது, நிலச்சரிவு வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க அதே மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் had it been raining there? How long had it been raining there? அந்த இடத்துல எவ்வளவு நாட்களாக மழை பெய்து கொண்டே இருந்தது அப்படின்னு அர்த்தம். கிளியரா? இப்போ இந்த ஆபீஸ் வரத்துக்கு முன்னாடி நீங்க எங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? இது எப்படி கேட்கலாம்? எங்கே? Where had you been working before you came here? ஓகே, இங்கே வருவதற்கு முன்பு நீங்கள் எங்கே வேலை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, தட்ஸ் இட். இது போதும். நீங்க வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் கிராமர் பார்ட் தெரிஞ்சுக்கிறது இந்த அளவுக்கு இதுவே தாராளமா எசென்ஷியல். ஓகேவா? ஸ்போக்கனுக்கு இந்த அளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதை வச்சே நம்மளால நிறைய விஷயங்கள் நம்ம பேச முடியும். இது மெயினா பாத்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எல்லாம் இந்த இன்டர்வியூ பர்பஸுக்கெல்லாம் அதிகமா வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டிரான்ஸ்லேஷன், யூஸ்ஃபுல்லான டிரான்ஸ்லேஷன் இன்டர்வியூ சம்பந்தப்பட்டதுல நம்ம பார்த்துருவோம். என்னன்னா, நான் வந்து ஜெட்டாடெக் அப்படிங்கிற கம்பெனில வந்துட்டு வேலை பார்த்துட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஆக்சென்சர்ல நான் வந்து 2014ல இருந்து 17 வரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஓகே, இதை நம்ம எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. நான் வந்து ஜெட்டாடெக் அப்படிங்கிற கம்பெனில வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன். இப்ப நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க. இப்ப நீங்க ஒரு டிசிஎஸ்க்கு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்ல சிடிஎஸ் ஏதோ ஒரு டிசிஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டிசிஎஸ்ல அந்த இன்டர்வியூவர் வந்து உங்களை கேட்கிறாரு, உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு டெல் அபவுட் யுவர் செல்ஃப்ல கேட்கிறாரு. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க இப்ப எந்த கம்பெனில இருக்கீங்களோ கரண்டா இருக்கிற கம்பெனியும் நம்ம சொல்லுவோம், ப்ரீவியஸா ஒர்க் பண்ண கம்பெனியும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? நீங்க இப்ப கரண்டா இருக்கிற கம்பெனிய நீங்க இப்போதைக்கு சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்னா, I have been working in Zetatech. I have been working in Zetatech அப்படின்னா இப்போதைக்கு நீங்க Zetatech அப்படிங்கிற கம்பெனில வேலை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னாடி before that I had been working in Accenture from
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் ZETA Tech since 2018 வச்சுக்கோங்க. I have been working in ZETA Tech since 2018. 2018 இருந்து 2018 இருந்து நீங்க ZETA Techல வேலை பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஆக்சென்சர்ல ஃபார் எக்ஸாம்பிள் 2014 இருந்து 2017 வரைக்கும் வேலை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னா இப்படித்தான் நீங்க சொல்லணும். இப்போ புரியுதா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு நான் இன்னொரு முறை சொல்றேன், நல்லா கவனிங்க. ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் ZETA Tech சின்ஸ் 2018. 2018 இருந்து நான் ZETA Techல் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறேன். பிஃபோர் தட், அதற்கு முன்னாடி ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் ஆக்சென்சர் ஃப்ரம் 2014 to 2017. அதற்கு முன்னாடி நான் வந்து ஆக்சென்சர்ல 2014 இருந்து 2017 வரைக்கும் வேலை பார்த்து கொண்டே இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். கிளியரா? ஜஸ்ட் இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் உங்களுடைய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நிறைய சென்டென்சஸ் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டவுட்டை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ணி அனுப்புறேன். ஓகேவா? எனக்கு தெரிஞ்ச இது போதும். இந்த அளவுக்கு நம்ம தாராளமா தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும். இட்ஸ் எனஃப். தேவையில்லாம நம்ம ரொம்ப எல்லாத்தையும் போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். தென் ஒன் மோர் திங், லாஸ்டா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது யூசேஜ்ல அவ்வளவா கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஸோ நம்ம அதை பார்த்துக்க வேண்டாம், அதை பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 11 டென்ஸ் இட்ஸ் எனஃப்ங்க. இன்னைக்கு நம்ம டே 17ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸும் ஸ்போக்கனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கான கிராமர் போர்ஷனை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? நாளைக்கு டே 18. நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீகேப்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா இப்படி, பாஸ்ட் டென்ஸ்னா அப்படி, ஃபியூச்சர்னா வில் யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா ஆம், ஐஸ், ஆருக்கு பக்கத்துல வேர்போட ஐஎன்ஜி, அதே மாதிரி எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சதுதான். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோரி, ஒரு பேராகிராஃப் ரைட்டிங், ஒரு கான்வர்சேஷன், இந்த 3 விஷயம் மட்டும்தான் பார்க்க போறோம். நம்ம இது வரைக்கும் படிச்ச இந்த 11 டென்ஸையும் பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஒரு ஸ்டோரிக்கு என்ன தேவையோ, என்னென்ன டென்ஸ் தான் நம்மளால கொண்டு வர முடியுமோ நம்ம அப்படி பார்ப்போம். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி கண்டிப்பா 11 டென்ஸ்லயும் ஸ்டோரியை கொண்டு வரணும் அப்படியெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். சாதாரணமா நம்ம ஸ்டோரியை கத்துப்போம், அதுல என்னென்ன டென்ஸ்லாம் வருதோ அதை நம்ம புரிஞ்சுப்போம். அடுத்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் பார்ப்போம், அடுத்து ஒரு கான்வர்சேஷன் பார்ப்போம். எப்படி அவங்க டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே தாராளமா இட்ஸ் எனஃப். நாளைக்கு டே 18ல அதை பார்த்துட்டு அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்க போறோம் டென்சஸை. நாளைக்கு கிளாஸ் வந்து கம்மியான டைமிங் தான் இருக்கும், சிம்பிளான கிளாஸா தான் இருக்கும். ஆனா ரொம்ப பொட்டன்ஷியலான கிளாஸ், ரொம்ப எஃபெக்டிவான கிளாஸ். இது வரைக்கும் கிளாஸை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு கிளாஸ்ல உங்களுக்கு அந்த ஸ்டோரியிலயோ அந்த பேராகிராஃப் ரைட்டிங்லயோ ஏதாவது டவுட் வந்ததுன்னா வழக்கம் போலதான் எந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வருதோ, எந்த டென்ஸ்ல டவுட் வருதோ அதை போய் அப்படியே கிராஸ் செக் பண்ணிட்டு வந்து அகைன் திருப்பி கண்டினியூ பண்ணுங்க. உங்களால கன்ஃபார்மா நல்லா பண்ண முடியும். ஓகேவா? வழக்கம் போல ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேலிஸ்ட். யாரெல்லாம் இங்கிலீஷ் சீக்கர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி வைங்க. ஐயோ, அவங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டை ஷேர் பண்ணி வைங்க. ஓகே, we will meet tomorrow. Varun.